இதில் இப்போ ஒரு வண்டி வாங்கிட்டாங்க, நியூ வண்டியே வந்து ஓட்டலாம். இல்லாட்டி இவ்வளோ நாள் இருக்குது, இவ்வளோ நாளில் வந்து ஓட்டலாம்னா எத்தனை வருஷம் சொல்லுங்க, எத்தனை மாதம் சொல்லுங்க? ஒரு புது வண்டி வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு அதே மாதிரி இந்த பிபிஎஃப்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹீல் ஆகும்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் மேஜிக் மாதிரி உண்மையாது? அது ஆக்சுவலாக வந்து செல்ஃப் ஹீலிங்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சில மைக்ரான் லெவல் இருக்கும். இது என்னன்னா மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சின்ன வேலை, அதாவது இந்த பார்சல் டெலிவரி, ஃபுட் டெலிவரி இந்த மாதிரியான இது பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அதை விட இந்த பிபிஎஃப் ஓட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு நாள் வந்து அவங்களால ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஒரு பைக்குக்கு பிபிஎஃப் ஓட்டுறீங்க அப்படின்னா இன்னைக்கு லேபர் காஸ்ட்டு 2500 ரூபாய். நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இது இப்போ ஃபேமஸாக இருக்குது. பட் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா 1960லேயே. அப்போ வந்து நம்ம பண்ணுறத ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும். சும்மா நானும் பண்ணுறேன்ற மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் போய் வெப்சைட்ஸில் வந்து படிக்க ஆரம்பித்தேன். வாட்டர் கான்டாக்டிங் ஆங்கிள்னு ஒன்று இருக்குது. எந்த ஆங்கிளில் வந்து தண்ணி அடிக்கணும், எந்த ப்ரெஷரில் வந்து பைக் வாஷ் பண்ணணும், கார் வாஷ் பண்ணணும், இதெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது டீட்டெயிலிங் இண்டஸ்ட்ரின்னு இருக்கிறதுனே வந்து தெரிய வந்துச்சு. மொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க, அதுலேயும் குறிப்பாக வந்து டீட்டெயிலிங் துறை சார்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் ஸ்டூடியோ செட்டப் வைக்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம். வித் கவர்மெண்ட் அப்ரூவ்டு சர்டிஃபிகேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் டீட்டெயிலிங் சர்டிஃபிகேட் சேர்த்துமே வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸ்பீடாக பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 பைக் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் உங்களால் 10,000 ரூபா, அதுவும் இந்த மாதிரியான ஏசி ரூம்குள்ளே ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வந்து சம்பாதிக்க முடியும். இதை கற்றுக்கிட்ட நிறைய பேர் எங்ககிட்ட கற்றுக்கிட்டவங்க ஃப்ரீலான்சராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை, தமிழ்நாடு, பெங்களூர், ஹைதராபாத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களோட கரியர் இன்னும் நல்லாவே க்ரோ ஆகும். ரீப்ளேட்டிங் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தி பிளிங்க் டீட்டெயில் ஸ்டுடியோ தான் இருக்கோம். இந்த நேர்காணலில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ஒரு கார் ஓனராக இருந்தாலும் சரி, பைக் ஓனராக இருந்தாலும் சரி, உங்கள் வண்டிங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்போம். இந்த நேர்காணல் நம்மளோட இணைந்திருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார், இந்த ஷாப்போட ஓனர் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது பிபிஎஃப்னா என்னன்னு சொல்லுங்கள் நமக்கு. பிபிஎஃப் அப்படின்றது அதோட ஃபுல் ஃபார்ம் பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம். ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினோம்னா டெம்பர் கிளாஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது, உடையக்கூடாதுன்றதுக்கு இமீடியட்டாக ஒரு டெம்பர் அந்த டிஸ்பிளேக்கு போடுறோமோ அதே மாதிரி தான் இந்த பெயிண்ட் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது தூசிலாம் வந்து படியும். அதை துடைக்கும் போது என்ன ஆகும்னா மைன்யூட்டாக ஏர்லைன் ஸ்க்ராச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதே துடைச்சிக்கிட்டே இருந்தோம்னா கலர் டல் ஆகும், ஸ்வில் மார்க்ஸ்ன்றது வரும், அண்ட் வேறு சின்ன சின்ன டேமேஜஸ்லாம் நடக்கும். இதை வந்து அந்த பெயிண்டில் நடக்காமல் தடுக்கிறதுக்கான ஒரு மெட்டீரியல் தான் இந்த பிபிஎஃப் ஃபிலிம்ன்றது. இது புது காருங்களுக்கு புது பைக்குங்களுக்கு அந்த பெயிண்ட் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒட்டி கொடுக்கறது தான் இந்த மெட்டீரியல். இது இப்போது புதுசாக நடைமுறையில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் காலம் பின்னாடி போனால் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. வண்டி வாங்குவாங்க, வண்டிக்கு ஒரு கவர் வாங்குவாங்க, பைக் கவர். ஆனால் இப்போ ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாகவே ஒரு டெம்பர் ஓட்டுற மாதிரி இருக்குது. இது எப்படி வந்துச்சு? நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இது இப்போ ஃபேமஸாக இருக்குது. பட் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா 1960லேயே காலகட்டங்களே. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஆர்மியோட வெஹிக்கிளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அது நாளடைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ட்ராக் ரேசிங் பண்ணுற காரு அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறமேல நம்மளோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துருச்சு. ஃபாரின்லலாம் ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருந்து அதுக்கப்புறமேல இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஊர்லேயே 2011-12 வந்து காருங்களுக்குலாம் நிறையாவே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் போக போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி பைக்கு, காரு எல்லாத்துக்குமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம பிபிஎஃப்லாம் எதுக்கு ஓட்டணும், நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 5000, 10,000, 20,000 கொடுத்து நம்ம ஓட்டணுமே எதுக்குன்னு யோசிப்பாங்க. காருக்கெலாம் பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கு கூட வருது. அவங்களுக்குனா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணாமலும் மெயின்டைன் பண்ணலாம். பட் அந்த வண்டியை வச்சுருக்கிறவங்கள பொறுத்தது. அவங்க நல்லாவே வச்சுருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து அந்த வண்டியை வந்து
எப்படி இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு பப்ளிக் பார்க்கிங்கில் விட்டுட்டு போகிறோம், நம்ம டபுள் ஸ்டாண்ட் போட்டு வண்டி யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்து விடுவோம். பக்கத்தில் வந்து விடுறவங்க சைட் ஸ்டாண்ட் போடுவாங்க, அவங்களோட ஹேண்டில் பார் வந்து போடும். அந்த டைமில் வந்து பெயிண்ட் வந்து அடி போடும். ஸோ அந்த ஒரு சின்ன அடிக்காக நம்மளால் டேங்கை மாற்ற முடியாது, பெயிண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல சேஃப்டியாக இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் நான் ரேர் யூஸ் தான் பண்ணுறேன், இதுக்கு பண்ணணுமான்னு கேட்டால் அவங்க பண்ணாமலுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அடிஷ்னல் சேஃப்டிக்காக பண்ணுறது தான். ஸோ இது பண்ணினாலுமே ஒரு சில மெயின்டெனன்ஸ் இருக்கும். அது பண்ணினாங்க அப்படின்னா அவங்களோட வண்டியை வந்து த்ரூ அவுட் அந்த மெட்டீரியலோட லைஃப் டைம் வரைக்கும் நல்லாவே வந்து புதுசாகவுமே வச்சுருக்கேன். சின்ன மைனர் இது தான் பரவாயில்ல, மேஜராக ஆக்சிடென்ட்ஸ்லாம் இப்படி தான் போயிடும் தான். ஆமாம். ஓகே, நீங்கள் சொல்லும் போது கேள்விப்பட்டேன் மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, எப்படிலாம் மெயின்டைன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஸோ இந்த பிபிஎஃப் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெய்லி ஒரு வண்டி நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி வண்டியில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை தட்டி விட்டால் போதும். அண்ட் மந்த்லி ஒன்ஸு ஒரு வாட்டர் வாஷு, இல்லை முடிஞ்சால் மந்த்லி ட்வைஸ் கூட பண்ணலாம். இல்லை மலை சேறு சகதி இல்லை லாங் ட்ரைவ் எங்கேயாவது போயிட்டு வராங்க, ட்ரிப் ஏதாவது போயிட்டு வராங்க, நெக்ஸ்ட் டே வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டாலே இது வந்து நல்லாவே இருக்கும். பேசிக் மெயின்டெனன்ஸ் தான், ரொம்ப அதிகமான ஒரு மெயின்டெனன்ஸ்ன்றது கிடையாது. நம்ம ஷாப்பில் என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க? ஸோ நம்மளோட ஷாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் அண்ட் பைக்குக்கு செராமிக் கோட்டிங், பாலிஷு, கிரஃபைன் கோட்டிங் அண்ட் பிபிஎஃப் வந்து பண்ணுறோம். அண்ட் காருங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்ஃப்ளேம் வந்து பண்ணி கொடுக்குறது. அண்ட் உள்ளுக்குள்ளே வந்து கஸ்டமைஸ்டு சீட்டு. ஸோ ரெகுலராக நிறைய இடங்களில் வந்து சீட் கவர்ஸ் போடுவாங்க, நம்ம அப்படி இல்லாமல் ஒரு சில பேர் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு சீட்ஸ் வேணும், இந்த கலரில், இந்த பேட்டர்னில், இந்த ஸ்டிச்சஸில் வேணும்னு கேட்குறது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்டு பெயிண்டிங் வந்து பண்ணுறோம். பெயிண்டிங்க்கு வந்து எங்களுக்கு வந்து தனியாக பூத் வந்து இன்னொரு இடத்துல லொக்கேஷனில் இருக்குது. இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டீட்டெயிலிங் ஒர்க்ஸு அந்த இது மட்டும்தான் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க நீங்கள்? ஸோ நான் படிக்கும்போது இருந்த ட்ரீம் வந்து வேறு, எனக்கு சவுண்ட் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. பட் எங்கள் வீட்டில் சினிமாக்குள்ளே போகணுன்னா அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க விரும்பலை. அண்ட் அதுக்கப்புறம் நான் டிப்ளமா படித்தேன். அண்ட் படித்து முடித்ததுக்கப்புறம் நான் என்னோட ஒரு 26வது வயசு வரைக்கும் நான் சைக்கிளில் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என் ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீ ரொம்ப நாளாக சைக்கிள்லே போகிற, நம்ம கேங்கில் எல்லாருமே வந்து பைக் வச்சுருக்காங்க, நீ ஏன் பைக் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார். அவர் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு பைக் வாங்கலான்ற போது செகண்ட் ஹேண்டில் எங்களுக்கு செட் ஆகலை. அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் காசு கொடுத்து என் ஃப்ரெண்டு கொடுத்த காசு வச்சு ஒரு புது பைக் வாங்கினேன். ஓகே. ஸோ அதை நான் புதுசாகவே வச்சுக்கணும் அப்படின்னு, ஏன்னா நம்ம இந்த பைக் ரொம்பவே கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் பராமரிச்சு அந்த இதெல்லாம் ஓட்டுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வந்து நம்ம புதுசாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்பவே வந்து அது புதுசாகவே வச்சுருந்துருப்பேன். அண்ட் வாரம் வாரம் இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் கடையில் கொண்டு போய், அப்போ நான் பைக் வாங்கின டைமில் 2010 அந்த காலகட்டத்தில் பைக் வாஷ் வந்து 80 ரூபா 100 ரூபா தான். 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணும்போது அவங்க அந்த குவாலிட்டியான வாஷ் இருக்காது, அழுக்கெல்லாம் ஒழுங்காக போயிருக்காது. அதை வந்து நான் மறுபடியும் வீட்டில் வந்து வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறமேல இவங்ககிட்ட கொடுத்து இவங்களே தப்பாக பண்ணுறாங்க, ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, நம்மளே வாஷ் பண்ணணும்னு ஹோஸ் எல்லாம் வச்சு பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் கொடுக்காதனால வாட்டர் வாஷ் பண்ணும்போது இது இருக்குது, நம்ம இதை வந்து ப்ராப்பராக வந்து பண்ணலாம், ஒரு வாட்டர் வாஷ் செட்டப் வைக்கணுன்றது தான் என்னோட ஸ்டார்டிங் ஒரு ட்ரீமாகவே இருந்தது. அப்போ வந்து நம்ம பண்ணுறத ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும், சும்மா நானும் பண்ணுறேன்ற மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் போய் வெப்சைட்ஸில் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்ன மாதிரியான இதுக்குன்னு ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது, வாட்டர் கான்டாக்டிங் ஆங்கிள்னு ஒன்று இருக்குது, எந்த ஆங்கிளில் வந்து தண்ணி அடிக்கணும், என்ன ப்ரெஷரில் வந்து பைக் வாஷ் பண்ணணும், கார் வாஷ் பண்ணணும், இதெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது தான் இப்படி டீட்டெயிலிங் இண்டஸ்ட்ரின்னு இருக்கிறதுனே வந்து தெரிய வந்துச்சு. ஸ்டார்டிங் லெவல் வந்து படிக்கலான்னு பார்க்குறோம், பட் இதை விட இன்னும் அட்வான்ஸான டீட்டெயிலிங் இருக்கும்போது நம்ம ஏன் டீட்டெயிலிங் படிக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த வாட்டர் வாஷ் ஷாப்பே வந்து ஒரு டீட்டெயிலிங் ஸ்டுடியோ அளவுக்கு நம்ம இது பண்ணணும், ஆர் டீட்டெயிலிங் வந்து படிக்கணும் அப்படின்றது வந்து நம்மளோட ட்ரீமாக என்னது தான். ஸ்டில் இப்போயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம அப்படின்னு நிப்பாட்டாமல், இன்னைக்கு ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயிலரோட கோர்ஸ், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாரி அப்படின்ற ஒரு டீட்டெயிலர், அவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து படிச்சிருக்கோம். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டிஸ்கவரி சேனலில் அவரோட ப்ரோக்ராம் கூட வந்துச்சு. அவரோட ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றத நிப்பாட்டாமல் இன்னும் என்னோட துறையில் இன்னும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு. வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நாமளுமே இந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணலாம், வாட்டர் வாஷாக இருக்கட்டும், இல்லாட்டி டீட்டெயிலிங் பண்ணுறதா இருந்ததுன்னா
எந்த மாதிரி முறையிடலாம்னு நினைக்கிறீங்க? எங்கே போய் படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு? ஸோ இன்றைக்கி நிறைய அகாடமிஸ் வந்து இருக்குது அண்ட் நாங்களுமே வந்து அகாடமி ரன் பண்ணுறோம். நீங்களுமே ரன் நாங்களுமே பண்ணுறீங்க. வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக என்னன்னு சொல்ல முடியுமா? ஸோ இப்போ ஒருத்தங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க, அதுலேயும் குறிப்பாக வந்து டீட்டெயிலிங் துறை சார்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் ஸ்டூடியோ செட்டப் வைக்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகே. அண்ட் அதே மாதிரி கார் டீட்டெயிலிங், பைக் டீட்டெயிலிங் ஸ்டூடியோ வைக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். அண்ட் இந்த பிபிஎஃப் வந்து ஒட்டுறதுக்கான ட்ரைனிங்ஸுமே வந்து கார் அண்ட் பைக்குக்கு செப்பரேட்டாக வந்து கொடுக்குறோம். வித் கவர்மெண்ட் அப்ரூவ்டு சர்டிஃபிகேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் டீட்டெயிலிங் சர்டிஃபிகேட் சேர்த்துமே வந்து பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். இது எவ்வளோ ப்ராசஸ் இருக்கும் இந்த கோர்ஸ்ன்றது? இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் அட்வான்ஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் பேசிக் கிளாஸ் மாதிரி வரீங்க அப்படின்னா அது 2 days 3 days கோர்ஸாக இருக்கும். அது சிம்பிள்னு இல்லை, அதுலேயுமே வந்து உங்களால் வந்து வேல்யூ பார்க்க முடியும். என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்டெப்த்தான நிறைய விஷயங்கள், கோர்ஸோட சிலபஸ் வந்து பெருசாக இருக்காது. சின்ன சின்ன விஷயங்களில் அவங்களுக்கு மெயினாக தேவையானது என்ன, அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு இது தெரிஞ்சால் போதுன்றது இருக்கும். இன்னும் அட்வான்ஸாக எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் கோர்சஸ் வந்து பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி கோர்சஸ் வந்து படிக்கும்போது நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு இல்லை எனக்கு பேசிக் கற்றுக்கிட்டு ஆரம்பிக்கிறேன் அண்ட் ஃபியூச்சரில் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணுறோம். ஓகே பிரதர், நீங்கள் வந்து கோர்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, கூட நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்களா? நிறைய பேர் நம்ம கோர்ஸ் படித்தவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டீட்டெயிலிங் ஸ்டூடியோவும் வச்சுருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ஃப்ரீலான்சராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் குறிப்பாக ஒரு சில பேர் ஆமாம், நம்ம இப்போ ஆக்சுவலாக இதில் வந்து ஷாப் வைக்கணும் அவசியம் இல்லை, நம்ம போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ இது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து தெரியாது. இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வேலை, அதாவது இந்த பார்சல் டெலிவரி, ஃபுட் டெலிவரி, இந்த மாதிரியான இது பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அதை விட இந்த பிபிஎஃப் ஓட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு நாள் வந்து அவங்களால ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஒரு பைக்குக்கு பிபிஎஃப் ஓட்டுறீங்க அப்படின்னா இன்னைக்கு லேபர் காஸ்ட்டு 2500 ரூபாய். ஆமாம், ஒரு பைக்குக்கு இந்த பைக்குக்கு ஒரு நேக்கடு பைக்குக்கு நீங்கள் ஃபிலிம் ஒட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா லேபர் காஸ்ட் 2500 ரூபாய். உங்களோட பர்ஃபெக்ஷன் நல்லா வந்து நீங்கள் ஸ்பீடாக பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 பைக் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் உங்களால் 10,000 ரூபாய், அதுவும் இந்த மாதிரியான ஏசி ரூம்குள்ளே ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வந்து சம்பாதிக்க முடியும். நீங்கள் ரோடாக அலைஞ்சு ஃபுட் டெலிவரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பார்சல் டெலிவரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை கற்றுக்கிட்டாலே போதும். இதை கற்றுக்கிட்ட நிறைய பேர் எங்ககிட்ட கற்றுக்கிட்டவங்க ஃப்ரீலான்சராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஊரில் இருந்து, மதுரையில இருந்தெல்லாம் வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய கடையுமே வச்சுருக்காங்க அண்ட் ஃப்ரீலான்சராகவும் ஒர்க் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல கரியர் இது. ஏன்னா இது கண்ணுக்கு தெரியல வெளியே. ஆமாம், கண்ணுக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கும் போது கோர்ஸ் ஃபீஸை தான் அவங்க பார்ப்பாங்க. பட் இதை கற்றுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் வந்து நம்மளால் இது இருக்கும். இது பிகாஸ் இது வந்து ஒரு கைத்தொழில் தான். இதை நம்ம கற்றுக்கிறனால என்னைக்காக இருந்தாலும் ஹெல்ப் ஆக போகுது. இன்றைக்கி மெயின் திங் பைக்குக்கு பிபிஎஃப் ஒட்டுற இன்ஸ்டாலருக்கு டிமாண்டு சென்னை, தமிழ்நாடு, பெங்களூர், ஹைதராபாத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களோட கரியர் இன்னும் நல்லாவே க்ரோ ஆகும். இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம், நிறைய பேருக்கு தோணும், என்கிட்ட மணி இருக்குது, நான் ஷாப் வைக்க போகிறேன், ஒர்க்கர்ஸ் வச்சு நான் வேலை வாங்க போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டீ கடை வைக்கிறேன்னா நான் டீ மாஸ்டராக இருக்கணும் அவசியம் இல்லை, டீ மாஸ்டர் வேலைக்கு வச்சுட்டு நான் சம்பாதிக்க போகிறேன். இதுக்கு ஏன் நான் உட்காந்து படிக்கணும்ன்றது நிறைய பேர் கேள்வி இருக்குங்களா, அதுக்கு என்ன பதில்? இதை 2 டைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டீ மாஸ்டரே வந்து நம்ம வச்சுப்போம். இன்றைக்கி ஒரு டீ மாஸ்டர் வரல அப்படின்னா அவருக்கு பேக்கப் ஒருத்தர் இருக்கணும். அவர் இல்லை அப்படின்னா அன்னைக்கு கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் டவுனு, கடை ஷட்டர் சாத்திட்டு ஓனர் வீட்டில் போய் உட்காரணும். இப்போ அந்த ஓனருக்கே டீ போட தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் டக்குன்னு அந்த இடத்துல வந்து இது பண்ணுவாங்க. இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாஸ்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை தெரியாதவங்களுக்கு அப்படிதான் போல அப்படின்னு நம்புவாங்க. ஏமாற்ற முடியாது. ஸோ அதனால தான் ஒரு தெரிஞ்ச தொழிலை வந்து சொல்லுவாங்க பழமொழி, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான்ட்டு. பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. தெரியாத ஒரு பிஸ்னஸை நம்மளால லேர்ன் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ்க்கு வந்து ட்ரைனிங் அகாடமிஸ் வந்து கொடுக்குறாங்க. கற்றுக்கிட்டு நம்ம வந்து பண்ண முடியும். கற்றுக்கிட்டா வந்து உங்களை யாராலையுமே வந்து பிளேம் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராசஸ் தெரிஞ்சு பண்ணும்போது அவங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணுறாங்களான்னு நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். இன்கேஸ் ஒரு ஸ்டாஃப் போனாலுமே அந்த ஸ்டாஃப் உங்களால ட்ரெயின் பண்ண முடியும். அவங்க இல்லைனாலும் நீங்க இறங்கி அந்த இடத்துல ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்ண முடியும். எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ்ன்னு பார்த்தா இதில் நம்ம ப்ராஃபிட் வருமா, இப்போ நம்ம பார்க்குற வியூவர்ஸே இந்த கடையில் வந்து நல்லா பிஸ்னஸ் வருமா, ப்ராஃபிட் வருமா, நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இந்த பிஸ்னஸில் எப்படி ப்ராஃபிட் சக்ஸஸ் தான் முடியுமா? போய் இந்த பிஸ்னஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அது ஒரு க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கிறது தான். ரீசெண்டான சர்வேஸில் வந்து பார்க்கும்போது இப்போ இருக்கிறத விட இன்னும் 7 பில்லியன் வந்து 2027க்குள்ளே வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றது வந்து சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா இன்றைக்கி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து பேட்ரி கார் ஆகட்டும், பேட்ரி பைக் வந்தாலுமே
இந்த பெயிண்ட்ன்றது காமன், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை வந்து மெயின்டைன் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கான ஆக்சசரிஸ் நிறையவே வந்தாலும் இந்த ஃபீல்டு வந்து எப்பயுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல்டு தான். நீங்கள் நாட் ஓன்லி டீட்டெயிலிங்கில் நீங்கள் ஒரு ஆக்சசரிஸ் கடை வைக்க போகிறீங்கனாலுமே அதில் வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸாக அது இருக்குது. அதை தெரிஞ்சு பண்ணணும். இதிலலாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சேலஞ்சுன்றது மேன் பவரில் தான் வரும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு கரெக்டான மேன் பவர் ஹேண்ட்லிங்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக வந்து தாராளமாக பண்ண முடியும். பேசிக் என்ன தான் ஒரு வண்டி நீங்கள் வச்சுருந்தாலும் அது கழுவணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் வாஷ் ஷாப் வேணும். உங்ககிட்டவே வாட்டர் வாஷ் பம்ப் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கடையில் கழுவி கொடுக்குற அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸு, மெட்டீரியல்ஸு, கெமிக்கல்ஸ்லாம் வச்சுருந்தா தான் அந்த ஃபினிஷிங் வந்து வரும். நான் பார்த்தேன் வண்டி ஃபுல்லாகவே எல்லாமே புது புது வண்டியாக இருக்குது. அதுக்கு தான் பிபிஎஃப் பண்ணுறீங்க. பழைய வண்டிக்கு ஏன் பண்ண மாட்டீங்க? ஸோ இது பேசிக்காக வந்து புது வண்டி ஃபேக்ட்ரியிலேருந்து நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகி வரும்போது அதோட பெயிண்டோட குவாலிட்டிலாம் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பழைய வண்டியாக வச்சுருக்கீங்க அப்படின்ற போது வெதரில் ரன் ஆகுது. வெதர் மீன்ஸ் உங்களுக்கு மழை, வெயில், பொல்யூஷன்ஸில் இது பண்ணும்போது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கிளியர் கோட் அப்படின்றது டீக்ரேடிங் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜஸில் இருக்கும்போது அதை நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பண்ணலாமா வேண்டாமா? ஸோ இதுக்கு பண்ணலான்னா பண்ணலாம். பட் என்னன்னா ஒரு ஏஜ்டு வண்டிக்கு பண்ணும்போது அதோட கிளியர் கோட் டிட்டோரியேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஃபிலிம் ஒட்டும் போதே ஃபிலிமோட கிளியர் கோட் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரியான சினாரியோஸ் நாங்கள் நிறையவே பார்த்துட்டனால மோஸ்ட்லி பழைய வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்த கஸ்டமர்கிட்ட சொல்லுவோம். அதையும் மீறி எனக்கு சேஃப்டி வேணும் அப்படின்னா நாங்கள் பண்ணி கொடுக்குறது. இதில் இப்போ ஒரு வண்டி வாங்கிட்டாங்க, நியூ வண்டியே வந்து ஒட்டலாம், இல்லாட்டி இவ்வளோ நாள் இருக்குது, இவ்வளோ நாளில் வந்து ஒட்டலாம்னா எத்தனை வருஷம் சொல்லுங்க, எத்தனை மாதம் சொல்லுங்க? ஒரு புது வண்டி வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 3 to 6 மந்த்துக்குள்ளே பண்ணுறது வேல்யூபிள். அதை தாண்டி அவங்களோட யூசேஜ் எப்படி இருக்குன்றதும் இருக்குது. அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மாதம் கூட ஆயிருக்காது அந்த வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்க்ராட்சோடலாம் வந்திருக்கும். ஒரு சில பேர் 2 வருஷம் வாங்க நல்லா புதுசாகவே கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே பண்ணுறது அட்வைசபிள். அதேமாதிரி இந்த பிபிஎஃப்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹீல் ஆகும்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் மேஜிக் மாதிரி உண்மையாது? அது ஆக்சுவலாக வந்து செல்ஃப் ஹீலிங்னு சொல்லுவாங்க. இந்த பிபிஎஃப்க்கு மேலே செல்ஃப் ஹீலிங்ன்றது ஒரு கோட்டிங் தான். இந்த கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சில மைக்ரான் லெவல் இருக்கும். இது என்னன்னா பெரிய ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து மறைய வைக்காது. நம்ம ஒரு வண்டி வச்சுருக்கோம், அதை துடைக்கிறோன்னா தூசியோட துடைக்கும் போது சின்ன சின்னதாக மைன்யூட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் விழுகும் பார்த்தீங்களா, அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிலில் இருந்தாலோ இல்லைனா ஒரு சுடு தண்ணி எடுத்து ஊற்றினாலோ இல்லைனா ஹாட் ஏர் கன்னை காமிச்சிங்கனாலோ அது வந்து மறையும். ஸோ அதுவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட இதுதான், அது இருக்குன்றதுக்காக நம்ம ஓவராக போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கோட்டிங் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அந்த செல்ஃப் ஃபீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே பிரதர், நீங்கள் வந்து நம்ம ஷாப்பில் பிபிஎஃப் வந்து பைக்குக்கு எவ்வளோ ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ ப்ரைஸ் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க? காருக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் எதுலேருந்து எது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இப்போ பைக் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து இருக்கும். இப்போ ஒரு நேக்கடு பைக்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அரௌண்ட் 8,000லேருந்து நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 8,000 அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம். ஒரு வண்டிக்கு வேரி ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் 8,000 தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொரு வண்டியோட ஷேப்பு, அதுக்கான லேபர் இன்டென்சிவ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ மினிமம் 8,000லேருந்து நேக்கடு பைக்குக்கு வந்து பண்ணுறோம். அண்ட் ஃபேர்டு பைக்காக இருந்துச்சுன்னா 12,000லேருந்து அப் டு வந்து 17-18 வரைக்கும் வந்து பண்ணுறோம். காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேட்ச்பேக் காராக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு 70,000லேருந்து பண்ணுறோம். அண்ட் பெரிய கார்ஸ் போகும்போது அப்படியே 80-90 அந்த மாதிரியான இருக்கும். மெட்டீரியல் குவாலிட்டின்றது ஒன்று இருக்குது. இப்போ நிறைய இடங்களில் வந்து 40,000 ரூபாய்க்கு கூட காருக்கு பிபிஎஃப் பண்ணி தராங்க. பட் 40,000 ரூபாய்க்கு பண்ணும்போது அதோட மெட்டீரியலோட குவாலிட்டி என்னன்றது அவங்களே இது பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன்னா இதில் நிறைய இது இருக்குது. ஒரு கார் வருது அப்படின்னா அந்த காரை வந்து டிஸ்மேண்டல் பண்ணணும், பாலிஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒட்டணும், அதுக்கப்புறம் மறுபடியும் அசம்பிள் பண்ணணும். பார்த்தேன் ஒரு காருக்கே ஒரு 5 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க ஒர்க்கு லேபர் கொடுக்கணும் இல்லையா? அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ரைஸை வந்து கேட்கும்போது சொல்லும்போது அதிகமாக இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. நிறைய எங்களுக்குமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸு. ஒருத்தர் வந்து கால் பண்ணுறாரு அப்படின்னா நான் 70,000 ரூபாய் சொன்னேன்னா அங்கே 40,000 ரூபாய் சொன்னாங்க. பட் இவங்களுக்கு நடுவில் என்னென்னா இவங்க ப்ரைஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இவங்க என்ன பிராண்டு போடுறாங்க, அது வந்து குளோபலி அப்ரூவல் பிராண்டா இல்லை லோக்கல் பிராண்டா. ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பீங்களா நீங்கள் இதுக்கு? பிபிஎஃப்க்கு வந்து உங்களுக்கு ஒரு சில பிராண்ட் வந்து வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் ப்ரீமியமான ப்ரைஸ் இல்லை. இப்போ நம்ம வாங்குற மெட்டீரியல் எல்லாமே வந்து குளோபலி இம்போர்ட்டட் ப்ராடக்ட். அதெல்லாம் இது எல்லாமே வந்து நாங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் வாங்குறோம். ஸோ அதே மாதிரி வந்து நாங்களுமே ஜிஎஸ்டி பில்லு கொடுக்குறோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டியில் ஏதாவது ஒரு இதுனா டைரெக்டாக இப்போ எங்களை தாண்டியுமே வந்து அந்த பிராண்டு கிட்ட போய் இவங்களால கேட்க முடியும். பிகாஸ் அந்த ஜிஎஸ்டி பில் கொடுத்து நாங்கள் வாங்குறதுனால அவங்களும் வாரண்டி இருக்குன்னா சொல்கிறாங்களே.
வாரண்டி இருக்கு அப்படின்வாங்க. பட் ஏதாவது ஒரு இஷ்யூன்ற போது அந்த கஸ்டமரை அந்த ஸ்டோரை போய் நீங்க விசிட் பண்ணணும். பட் இது நீங்க ஒரு சில பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி சர்டிபிகேட் இல்ல அந்த பில்லுல வந்து இது பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கியிருந்தா மட்டும்தானே இது பண்ண முடியும். ஏன்னா இப்போ நாங்க ஒரு வாரண்டி சர்டிபிகேட் ஒரு பிராண்ட் கொடுக்குறாங்க, அவங்க கிட்ட நாங்க ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கினாதான் அவங்க நாங்க ஒரு வண்டிக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு கொடுத்தாலுமே எங்களுக்குமே அந்த வாரண்டி சர்டிபிகேட் வரும். இப்போ ஜிஎஸ்டியே இல்லாம நான் அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கணும்னா கிரே மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. யாராச்சும் வந்து ஜிஎஸ்டி இல்லாம அதை கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்ட் ஓகே, பட் ஆனா நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படின்னா நீங்க அந்த கம்பெனில போய் கிளைம் பண்ண முடியாது. இப்போ நீங்க லோக்கலா ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க என்கிட்ட வாங்க அப்படின்னா அது வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த டைம்ல சின்ன எரராக இருந்தால் மாற்றி கொடுப்பாங்க, இல்லை பெரிய எரராக இருந்துச்சு அப்படின்னா கம்பெனி ப்ளேம் பண்ணுவாங்க, இல்லைனா கஸ்டமரை ப்ளேம் பண்ணிடுவாங்க. ஓகே பிரதர், இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்னா என்ன, பைக்குல என்னென்ன பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணலாம் பார்த்தோம். இதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை வச்சு படிச்சுட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு நிறையா சொன்னீங்க. மக்களுக்கு ஏதாவது சில கேள்விகள் இருக்கும், அப்படி கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரோவோட நம்பர் கொடுக்குறேன், டேரெக்டாக ஒரு கால் பண்ணி கூட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.